ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் வித் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவாவோட என்விரான்மெண்டல் செட்டப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. எப்படி வந்து ஒரு ஜாவா வந்து நம்ம மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது, நம்மளோட விண்டோஸ் மிஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறது வந்து லினக்ஸ் டிஸ்ட்ரோ தாங்க. நான் இந்த டுட்டோரியலுக்காக வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் மேக்ஸிமம் எல்லா டெவலப்பர்ஸுமே யூஸ் பண்ணுறது லினக்ஸ் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன். மேக்ஸிமம் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற விண்டோஸாக இருக்கனால ஸோ நம்ம விண்டோஸ்லேயே வந்து டுட்டோரியல்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து நம்ம விண்டோஸில் வந்து எப்படி வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஜாவா ஜேடிகே அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணேன். ஜேடிகே அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படிம்பாங்க. ஜாவா டெவலப்மெண்ட் கிட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்யும்போது அந்த விஷயத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு தேவை செங்கல், சிமெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இது எல்லாமே ஒரே இன்ஜினியர்கிட்ட போனோம், ஒரு சிவில் இன்ஜினியர் படித்தவர்கிட்ட போனோம் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவார், மேஸ்திரியாக இருக்கட்டும், செங்கலாக இருக்கட்டும், ஜல்லியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு தந்துடுவார். ஓகேங்களா? இதே கான்செப்ட் தாங்க ஜேடிகேலையும். ஜாவாவில் இருக்க லைப்ரரிஸாக இருக்கட்டும், எல்லாமே ஜாவாக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அந்த ஜேடிகேல இருக்குங்க. நம்ம ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டா மட்டும் போதும், நம்ம ஜாவாவை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வெப்சைட் நீங்கள் ஜாவா ஜேடிகே டவுன்லோட்னு போட்டு ஜாவா ஜேடிகே டவுன்லோட்னு போட்டிங்கனாலும் சரி, டவுன்லோட் ஜேடிகேன்னு போட்டிங்கனாலும் ஆரக்கிளோட ஃபஸ்ட் வெப்சைட் இருக்குங்க. ஆரக்கிள் தான் ஜாவா வந்து மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆரக்கிள் வெப்சைட் ஃபஸ்ட் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஜேடிகே 19, 17 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஓஎஸ்க்கு என்ன தேவைப்படும். இப்போ லினக்ஸாக இருந்தால் இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்காக இருந்தால் இங்கே இருக்கிறது. விண்டோஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விண்டோஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து 64 பிட் இன்ஸ்டாலர், எம்எஸ்ஐ இன்ஸ்டாலர் அப்படிங்கிறது இருக்குங்க. நம்ம இஎக்ஸி ஃபைலில் தான் நம்ம விண்டோஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் .exe இருந்ததுனால நம்மளால் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஜிப் ஃபைலாக இருந்தாவோ எம்எஸ்ஐ ஃபார்மேட்டாக இருந்தாலும் நம்மளால் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ நான் இஎக்ஸி ஃபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 158 MB வருங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 159 MBs வருது. ஸோ எனக்கு நெட்வொர்க் வந்து ஸ்பீடாக இருக்கிறதுனால சீக்கிரம் டவுன்லோட் ஆயிரும். உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து இது வந்து டவுன்லோடிங் டைம் வந்து மாறுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் பத்தாதுங்க. நம்ம வந்து ஜேடிகேங்கிறது ஒரு நான் சொன்ன மாதிரி இப்போது செங்கல், ஜல்லி இதெல்லாம் வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட எப்படி டேரெக்டாக வாங்குறோமோ அந்த மாதிரி ஜேடிகே. பட் ஆனால் இன்ஜினியரை வந்து நம்ம டேரெக்டாக போய் மீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவரோட ஆஃபீஸ்க்கு போகணும். கரெக்டுங்களா? அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல. ஸோ அப்படி வந்து நம்ம டேரெக்டாக ஜேடிகேயோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ நம்ம அதை வச்சு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஐடிஇஸ் இருக்குங்க. ஐடிஇஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படிம்பாங்க. நான் வந்து அதை தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நிறையா பேர் வந்து அப்படின்னா என்ன நான் நெக்ஸ்ட் போடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து விஷுவல் ஸ்டூடியோ கோட் அப்படிம்பாங்க. கோட் டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னாவே ஃபஸ்ட் வெப்சைட்டாக வரும். இது ஒரு ஐடிஇ. இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஜேடிகே டவுன்லோட் ஆகிடுச்சு. அதேமாதிரி விஷுவல் ஸ்டூடியோ கோட் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம வந்து இப்போ ஜேடிகே இன்ஸ்டால் பண்ண ப்ராசஸ் பார்த்துடலாம். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே ஜேடிகே வந்து ஓப்பன் ஆகுங்க. டவுன்லோட்ஸ் ஜேடிகே. இன்ஸ்டாலுக்கு எஸ் கொடுத்துருங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது கேட்குங்க. ஓகேங்களா? நான் டபுள் டைம் கிளிக் பண்ணலாம், எரர் விஷயம் ஆகுது. நெக்ஸ்ட் நீங்கள் எதுவுமே எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸோ எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? இது நான் எப்படி ப்ரோ இன்ஸ்டால் ஆயிருச்சான்னு செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கூட இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஏன் ப்ரோ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாவாவை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோட் பிளாக்ஸ் இருக்குது. கோட் பிளாக்ஸ் அப்படிங்கிறது இன்டெலிஜே
அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்ட் இருக்குங்க. இதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் அப்படிங்கிற இன்னொரு என்விரான்மெண்ட் இருக்குது. கோட் பிளாக்ஸுங்கிறது நம்ம சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறதுக்கு எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. இது ரெண்டுமே ஒரு இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நம்ம இது ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ப்ராஜெக்ட் லெவல் கோடிங் அப்படி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நான் இப்போ நம்ம பேசிக்ஸ் தானே பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடே போதுங்க. ஓகேங்களா? இப்போ ஜெடிக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துட்றோம். ஜேடிக்கோட அஃபிஷியல் பேஜ் போகும். இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எப்படி ப்ரோ நீங்கள் நம்ம இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சி அப்படிங்கிற ஒரு இருக்குது பார்த்தீங்களா? சி நம்ம மேக்ஸிமம் விண்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கிறது சி ட்ரைவில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த சி ட்ரைவில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போயிட்டு இங்கே ஜாவா அப்படிங்கிறது இருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஜேடிகே 19 இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை இப்போ கான்ஃபிகரேஷன் பண்ணணும். கான்ஃபிகரேஷன்னா என்ன ப்ரோ அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணிட்டீங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, உங்கள் சிஸ்டமுக்கு நீங்கள் சொல்லணும்ல. இப்போ நான் ஒரு ஜாவாவை நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன்னா இந்த இடத்துக்கு போய் ஆக்சஸ் பண்ணுங்கள், இந்த பிளேஸுக்கு போய் ஆக்சஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது நான் சிஸ்டமுக்கு சொன்னால் தான் சிஸ்டமுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பாத்தை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் விண்டோஸ் சர்ச் பாரில் போய் டைப் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வருங்க. என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்க. இங்கே போயிட்டு இதில் பாருங்கள், இங்கே பாத் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? பாத்தில் போய் எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தீங்கன்னாவே இது இங்கே நான் ஏற்கனவே இன்ஸ்டால் ஆனும்போதே டைரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ கொடுத்து நீங்கள் காப்பி பண்ண பார்த்தா இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்க? ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஜாவா செட் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் சிஎம்டி ஓப்பன் பண்ணி கமாண்ட் ப்ரோக் அப்படிம்பாங்க, டைரெக்டாக ஓஎஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. இதில் ஜாவா வேர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஜாவாவோட வேர்ஷன்ஸ் டைப் ஆகுது. ஸோ இப்போ நான் கரெக்டாக ஜாவா என் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது என்ன நமக்கு அடுத்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாவா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்க, அதோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை வச்சு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்படி தாங்க ஜாவா நம்ம என்விரான்மெண்ட்டில் நம்ம விண்டோஸ் மிஷினில் செட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்யூ.